ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஃபுல்லாக ஜட்ஜ் படிச்சிடுறாங்க. பிபி எதுவும் என்கொயரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அபூர்வாவோட லாயரை. உடனே அவர் வந்து ஆமாம், நான் வந்து இந்த இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன். அவங்க வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தான் ஷோபா சந்திரன் இறந்துருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க பொண்ணும் அதில் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் அதில் இறந்துருச்சு. அப்புறம் எப்படி இவங்க தான் பூமின்னு சொல்கிறாங்க, பூமி தான் அவங்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க, இதனால் ஏற்றுக்க முடியாது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த ஜட்ஜ் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் வந்து சரத்சந்திரா தான் அவங்க பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் அவர் சொல்கிறாரு, ஜட்ஜ் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் சொல்கிறாரு, பூமி தான் சரத்சந்திரா பொண்ணு அப்படின்னு. உடனே மீரா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அபூர்வா வந்து ரொம்ப இது எப்படி சாத்தியங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. கேபி வந்து கைத்தட்டி ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. ககன் வந்து எந்திரிச்சு அபூர்வா காதில் போய் ரிப்போர்ட் எப்படி மாறிச்சுன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நேற்று அனுப்பின அடியால் வந்து நானாக அடித்து அவங்கள ஃபஸ்ட்டு உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அதுக்கடுத்து நானாக அவங்கள அடித்து உண்மையாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ககன் வந்து அபூர்வா காதில் போய் சொல்கிறாரு. பூமி வந்து இதை பார்த்துட்டு அவளும் பூமியும் இது எப்படி எப்படி இது நடந்தது அப்படின்னு யோசிக்கிறா. கேபி மாமா தான் சொன்னாங்களே, அபூர்வா ஏதோ ஆளை வச்சு இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறா. ஜட்ஜு வந்து பூமிக்கு வந்து பெயில் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து சரத்சந்திரா யாரை கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. சரத்சந்திரா அவன் யார் கொலை பண்ண முயற்சி செஞ்சான்னு வந்து போலீஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க ஜட்ஜ் வந்து. உடனே இது கோர்ட் சீன் முடிஞ்சிருது. அப்புறம் வந்து பூமி வந்து அப்படியே வந்து ஓடி வந்து சாரதாவை முதல்ல ஹேக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறா, நீ ஒரு எறும்புக்கு கூட நீ துரோகம் பண்ண மாட்டேன், நீ வெளியே வந்துடுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எமோஷ்னலாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து மீரா வந்து பின்னாடி பார்க்குறா. இப்போ வந்து கேபி வந்து மீரா கிட்டே போய் இப்போது இதுதான் உண்மை புரிஞ்சுதா உனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, நான் ஏன் அண்ணன் பொண்ணா நான் இவ்வளோ நாள் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியாமல் இருந்திருக்கே, நான் அவளை இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னா எனக்கே இவ்வளோ நாளாக தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க மீரா திரும்ப மீராட்ட போய் பூமி வந்து பேசுகிறா. அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. மீராவும் ரொம்ப எமோஷ்னலாக பூமிக்கிட்ட பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து பூமியோட காலிலே விழுகிறாங்க. ஐயோ அத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் நல்லா பேசுகிறாங்க. அதுக்கடுத்து மீரா வந்து வீட்டுக்கு வா, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சாரதா ஒரு பக்கம் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. மீரா வந்து வலது கையை பிடிச்சி இழுக்க, சாரதா வந்து இடது கையை பிடிச்சி இழுக்க, இப்படி ஆளாளுக்கு இழுத்துட்ருக்காங்க. அப்புறம் பூமி வந்து சாரதா கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு மீரா அத்தைக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இல்லை நான் வரல, நான் இப்போ வந்தால் நல்லா இருக்காது, அபூர்வா அவங்களுக்குலாம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வரேன், நான் இப்போ வரல, அப்பாவுக்கு வேறு அப்படி இருக்குது, அதனால் அப்பா இந்த நிலமை இல்லை, நான் எப்படி இருப்பேன், அப்பா இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்து வந்து வாங்க வம்சியை கூப்பிட்டுட்டு வாங்க நம்மளும் பூமிகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வம்சி வந்து இல்லை இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம், இப்போ நமக்கு அவசரமாக வெளியே போகணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் வம்சி வந்து. உடனே இந்துவும் வம்சியும் பூமிக்கிட்ட பேசாமலே போயிடுறாங்க. அதுக்கடுத்து பூமி வந்து அந்த டாக்டருக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்காக டாக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்க போகிறா. டாக்டர், நீங்கள் எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய எதிர்காலத்தை நீங்கள் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக டாக்டர்கிட்ட பேசுகிறான். ஜெயவர்தன் டாக்டர் கேட்டால். உடனே அவரும் வந்து அடியாளை அனுப்பி மிரட்டினா யார் தாம்மா பயப்பட மாட்டாங்க, நான் ரொம்ப சின்சியரிட்டி தான், நான் நேர்மையாக இருக்கிற ஆஃபீஸர் தான், முதல்ல அபூர்வா வந்தால் கேஷ் செக்கை கொடுத்தா நான் கிழிச்சு போட்டேன், ஆனால் நான் அதுக்கு பயப்படல, அதுக்கு அடுத்து அடியால் அனுப்பி என் குழந்தைய வச்சு மிரட்டினா யார் தான் பயப்படாமல் இருப்பாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஆனால் உண்மையாக நடந்தது என்னென்னா, அதுக்கு அடுத்து வந்து ககன்னு சொல்லாமல் ஹீரோ வந்து அடித்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோ யாருன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ககனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ககன்னா நமக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாள். அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். உங்களுக்கு
இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா சீரியல் குட்டி ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.